இந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்தவோர், தமிழுக்கு மதுவென்று பேர். அண்ணாச்சி அவர்களுடைய என்னுடைய தந்தை அவர்கள் வேறு அல்ல. அண்ணாச்சி அவர்களுக்கு சொன்னாரு, அண்ணே அந்த விழாவில் வந்து கவிஞர்களுக்கு 1000 பொண்ணை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 100 கவிஞர்களுக்கு 1000 கொடுத்தாரு அண்ணாச்சி. சந்தோஷம் அவர்கள். அந்த திருமலை நீங்க வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க பாருங்க சார், ஒரு நிமிஷம். பெரியார் தெருவில் நடிகர்கள் ராதாமன்றத்தில் மகிழ்ச்சியோடும் கொண்டாட்டத்தோடும் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த ஓராண்டுக்கு முன்னால் கலகலப்பாக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே இருந்து பல தலைவர்கள், ஒப்பற்ற சிந்தனையாளர்கள், தமிழ் இன உணர்வாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு உவகை பொங்க இந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்த காட்சி, அதற்கு பக்கத்தில் சிங்கம் போல அமர்ந்திருக்கக்கூடிய என்றும் எங்கள் உள்ளத்தை விட்டு அகலாத ஒரு மகத்தான தமிழ் பெருங்கவிக்கோ என்ற அந்த மாமனிதர் அவருடைய விழாவில் நாம் நூற்றாண்டு நடத்த வேண்டும் என்றெல்லாம் பெருமிதத்தோடு நினைத்தோம். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் இயற்கையின் கோணல் புத்தி நம்மையெல்லாம் அந்த வாய்ப்பை இழக்கச் செய்திருக்கிறது. என்றாலும் பகுத்தறிவாதிகளாக இருக்கிற நம்மை போன்றவர்கள் துன்பம் துயரம் நேரிட்டாலும் அதை ஆற்றுப்படுத்தி கொண்டு நம்முடைய லட்சியப்படியை, அவர்கள் எந்த லட்சியத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தாரோ அந்த லட்சியத்தை நாம் நிறைவேற்றி காட்டுவதுதான் அவருக்கு நாம் அளிக்கின்ற பாமாலை எல்லா சிறப்புகள் என்ற அளவிலே உறுதியேற்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அவருடைய 91வது ஆண்டு பிறந்தநாள் விழா என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இதிலே என்றைக்கும் அவர்களோடு எங்களை விட்டால் அவரில்லை, அவரில்லை அவர் இல்லாவிட்டால் நாங்கள் எப்போதும் இருக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒருங்கிணைந்தவர்கள் ஐயா நம்முடைய பெருங்கவிக்கோ அவர்கள். மறைந்தும் மறையாமல் அவருடைய புகழ் வணக்க நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி தமிழியக்கம், பன்னாட்டு தமிழுறவு மன்றம், உலகளாவிய தமிழர்கள் நடத்தக்கூடியதாக மிகப்பெரிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிறார்கள். என்றைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய இன உணர்வு, மொழி உணர்வு, கல்வியை பரப்பி கல்விக்கண்ணை நாடெல்லாம் பாயவிட்ட கல்வி நீரோடையை நாடெல்லாம் பாயவிட்டது மட்டுமல்ல, இப்படி ஒரு கல்வி கழகம், இப்படி ஒரு பல்கலைக்கழகம் ஒரு தமிழரால், அதுவும் உணர்ச்சி உள்ள தமிழரால், கொள்கை உள்ள ஒரு தமிழரால், பகுத்தறிவாதியாக இருக்கிற ஒருவரால் சிறப்பாக நடத்தி காட்ட முடியும் என்று உலகம் பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிற அருமை நண்பர், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கல்விக்கோ தமிழ்க்கோ என்றைக்குமே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பகுத்தறிவு மாவீரர் ஐயா டாக்டர் கோ விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மலரை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாராட்டக்கூடிய ஐயா நம்முடைய என்றைக்கும் உலகெல்லாம் திருவள்ளுவருடைய புகழ் பரப்ப வேண்டும். வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து என்று சொன்னார்கள். வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றார்கள். ஆனால் வள்ளுவர் சிலையை உலகிற்கே தந்து மிகப்பெரிய அளவுக்கு பெருமையோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா. ஒரு மனிதர்
தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சியிலே எல்லா மேடைகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய தகுதியும் ஆற்றலும் உள்ள ஒரு பொது மனிதர் என்று எல்லோரால் கருதப்படக்கூடிய தமிழ் இன உணர்வுடைய சிந்தனையின் உருவமான ஐயா சவேரியே டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய திருவள்ளுவர் அவர்களே நிறைவேற்றினார்கள். நிச்சயம் இந்த அரசு தமிழ் இன உணர்வோடு இருக்கக்கூடியது மட்டுமல்ல, அவரை சிறப்பாக அளவுக்கு என்றைக்கும் பாராட்ட கலைஞர்களும் தவற மாட்டார்கள். அதுபோல் தமிழ் இயக்க வழியாக எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை தந்து கொண்டிருக்கிற இந்த விழா தலைமையை ஏற்று நான் நிறைவுரையாற்றுகிறேன், பொறுமையாக நிறைவுரையாற்றுகிறேன் என்று நிறைவுரைக்கு வாக்கு வருகிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும். 90ஆம் ஆண்டு ஐயாவுடைய அகவையிலே காலை, மதியம், இரவு என 3 வேளையும் உணவு வழங்கி இருவேளை தேநீரையும் வழங்கிய மிகப்பெரிய கொடை வள்ளல் நம்முடைய கல்விக்கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள். பசிப்பினி மருத்துவர், மந்திரி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது போல அன்றைக்கு தமிழுக்கு உயிர் கொடுத்தோர் பலர், ஆனால் தமிழனுக்கு உணவு வழியாக உயிர் கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் ஐயா. மகிழ்ந்து சொன்னார் பெருங்கவிக்கோ அவர்கள். மகிழ்ந்து என்னுடைய விழாவை வல்லாம் ஐயா உணவளித்து சிறப்பு செய்தார் என்று அப்படி பெருமையா பெருங்கவிக்கோ அவர்கள் ஐயாவை புகழ்ந்து கொண்டே இருந்தார். ஐயாவுடைய நிறைவுரை இறுதியாக அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இயக்கமும் பன்னாட்டு தமிழுறவு மன்றமும் உலகளாவிய தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து நடத்துகின்ற பெருங்கவிக்கோ வ.மு.சே. அவர்களுடைய 91ஆம் ஆண்டகவை புகழ்வணக்க படத்திற்கு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வரவேற்புரையாற்றிய வ.மு.சே. திருவள்ளுவர் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற திரு வ.மு.சே. ஆண்டவர் அவர்களே, படத்தை திறந்து வைத்து உரையாற்றி சென்றிருக்கின்ற விடைபெற்று சென்றிருக்கின்ற ஆசிரியர் திரு வீரமணி அவர்களே, மாணவை பெற்றுக்கொண்ட திரு வி.ஜி. சந்தோஷம் அவர்களே, இங்கே உரையாற்றிய திரு இதயத்துல்லா அவர்களே, திரு வந்தியத்தேவன் அவர்களே, வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வ.மு.சே. அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் 91 ஆண்டுகளை முடித்து 92ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருப்பார். நாம் ஒரு போராளியை இழந்து விட்டோம். தமிழ் போராளி, வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக வாழ்ந்தவர். அவர் ஒரு வரலாற்றை படைத்தவர். 100க்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். 1,00,000க்கு மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கிறார். பல நாடுகளுக்கும் சென்று தமிழர்களோடு உறவு கொண்டாடி உலகெங்கும் இருக்கிற தமிழர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பணியாற்றியவர். அவருடைய நினைவை போற்றும் வகையில் இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் அனைவரும் எடுத்து சொன்னார்கள். அவர் தமிழர்கள் ஒன்றுபட்டிருக்க வேண்டும், தமிழ் உயர வேண்டும், தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வளர வேண்டும், தமிழர்களும் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்றியவர். தென்மேற்கு தென்கிழக்கு மாநிலங்களில் அது அவனுடைய மொழி இல்லை என்று சொன்னால் அந்த மாநிலங்களில் நம்முடைய நாடு இல்லை என்று சொல்லிவிடுவோமா? அது மட்டுமல்ல, அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, உலகத்திற்கு தொடர்பு கொள்ள நமக்கு ஒரு மொழி தேவை, அது ஆங்கிலம். அதே மொழியை வைத்து இந்தியா முழுவதும் தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லி, நீங்கள் எதற்கு இந்தியை திணிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஒன்று இருந்தால் போதும், இந்தியாவுக்கும் தொடர்பு கொள்ளலாம், உலகத்திற்கும் தொடர்பு கொள்ளலாம். இதற்கு ஒரு மொழி, அதற்கு ஒரு மொழி என்று தேவையில்லை. குட்டி பூனைக்கு ஒரு
கதவில ஓட்டையும் பெரிய பூனைக்கு ஒரு ஓட்டையும் போட வேண்டிய அவசியமில்லை. அந்த பெரிய பூனை போகிற வழியிலேயே குட்டி பூனையும் போய்விடலாம் என்று உதாரணத்தை அன்றைக்கு சொன்னதை நான் நினைவு கூறுகின்றேன். இன்றைக்கு அது மாற்றப்பட்டு எப்படியாவது இந்தியை கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய தாய்மொழியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வ.மு.சி. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காக போராடியவர்கள், தமிழ் போராளியாக இருந்தவர்கள். நான் அதைத்தான் நினைவு கூற விரும்புகிறேன். அவர் 90 வயதானாலும் வயதை பற்றி கவலைப்படாமல் இளைஞரை போல பணியாற்றி கொண்டிருந்தார். ஆங்காங்கு சென்று கொண்டிருந்தார்கள், எழுதி கொண்டிருந்தார்கள், நிறுத்தவே இல்லை. அப்படிப்பட்டவர் நம்மை விட்டு போய்விட்டாரே என்ற வருத்தம் எனக்கு உண்டு. இன்னும் அவர் நீண்ட நாள் வாழ்ந்து இன்னும் தமிழுக்கு சேவை செய்திருக்க வேண்டும், நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை இழந்து விட்டோம். ஆனாலும் அவருடைய நினைவு நம்மோடு இருக்கும். ஏற்கனவே ஆசிரியர்கள் சொன்னதைப் போல தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் துறைதோறும் தமிழுக்கு தொண்டு செய்க என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார்கள். அப்படி நம்மோடு என்றைக்கும் நம்முடைய வ.மு.சி. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் தமிழர்கள் அனைவரும், தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் பற்றுள்ளவர்கள் அனைவரும் அந்த குடும்பத்தோடு என்றைக்கு நாம் இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.